அந்த கோயிலோட அறங்காவலர் குழு தலைவன்ற முறையில் இப்போ நாசர் அண்ணன் கிட்ட கேட்டு அப்புறம் அறநிலையத்துறை அதிகாரிகளை வர வச்சு தொல்லியல் துறை ஆய்வாளர் அவர் வந்து பார்த்துட்டு இது 1000 ஆண்டு கோயில்னு சொல்லியிருக்காரு. ஆமாம், இது வந்து கன்ஃபார்ம். அது உள்ள செலெல்லாம் ஆய்வு பண்ணிட்டு இது வந்து பல்லவர் காலத்து இது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவரே சொன்னார். அப்புறம் அதுக்கு வந்து இதுக்கு நீங்கள் தனியாக எனக்கு கூப்பிடுங்க, இதுக்கு வந்து 1000 ஆண்டு காலத்துக்கு அவர் வந்து புக்கு ஒன்று போட்டு நம்ம வெளியிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கோவில் பதாகை வாழ் பொதுமக்கள் அனைவருக்கும் வணக்கம். என் பேர் சிங்காரம். நான் அருள்மிகு சுந்தரராஜ பெருமாள் திருக்கோயிலோட அறங்காவலர் தலைவராக இருக்கிறேன். இந்த அருள்மிகு சுந்தரராஜ பெருமாள் கோயிலில் வரலாறு என்னன்னா, பிருகு மகரிஷியும் மார்க்கண்டே மகரிஷியும் பெருமாளை காட்சி அளிக்கணும்ன்ட்டு கடும் தவம் செஞ்சாங்க. அது பிரகாரம் பெருமாள் வந்து இவங்களுக்கு காட்சி அளித்தார். அதனால் இந்த கோயில் இங்கே ஏற்பட்டதா வரலாறு. ரொம்ப சக்தி வாய்ந்த பெருமாள். இந்த பெருமாளுக்கு வந்து வெளியூர்ல தான் நிறைய பக்தர்கள் வராங்க. இதுக்கு வந்து புரட்டாசி மாதம்லாம் பார்த்தீங்கன்னா 4 சனிக்கிழமெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட்டம் கொள்ளாது, அவ்வளோ கூட்டம். ரோடு வரைக்கும், மெயின் ரோடு வரைக்கும் வரும். இப்போ திருப்பதி கொடை வேற வருதுங்க. இந்த கோயில் நடக்கும் முக்கியமான திருவிழாக்கள் வைகாசி பிரம்மோற்சவம், ஆனி மாசம் கருட சேவை, பங்குனி உற்சவம், புரட்டாசி மாசம் வைகுண்ட ஏகாதசி, இதெல்லாம் இந்த கோயிலோட முக்கியமான நிகழ்ச்சிகள். இந்த கோயிலோட சிறப்பு என்னன்னா, குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க இந்த கோயிலில் வேண்டின்னு இது பண்ணாங்கன்னா அவங்களுக்கு கட்டாயம் குழந்தை பிறக்கும். அதே மாதிரி திருமண தடை இருக்கிறவங்களுக்கு இந்த கோயிலில் பூஜை செஞ்சாங்கன்னா கட்டாயம் அவங்களுக்கு திருமணம் நடக்கும். இதுதான் இந்த கோயிலோட சிறப்பு. கோயில் பதாக வரலாறுன்னா, எங்களுக்கு இந்த பக்கம் கோயிலுக்கு போகிறதுக்கு பாதை இருந்தது அந்த காலத்தில், அதனால் கோயில் பதாகன்னு சொல்கிறாங்க. அதுதான் எங்களுக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடி வந்து சின்னதாக இருக்கும்போது நகரியமாக இருந்தது. அப்புறம் நகராட்சி ஆச்சு. அப்புறம் பெருநகராட்சி கலைஞர் வந்து பெருநகராட்சின்னு பேர் வச்சார். அப்புறம் இப்போ மாநகராட்சியாக இருக்குது. ஆனால் இங்கேருந்து அந்த திருமலாயில் மாசிலாமணேஸ்வரர் கோயில் வரைக்கும் பாதை இருந்தது அண்டர் கிரவுண்டில் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில. பழைய சிலைலாம் உடஞ்ச சிலைலாம் எடுத்துருக்கோம். அது வந்து அந்த காலத்தில் ஆங்கிலேயருங்க பீரியடில் உடைச்சி போட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில. அந்த சிலையெல்லாம் இப்போ நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம், இருக்குது. ஆனால் அதை பார்த்து எடுத்து வச்சதில் எங்கள் கோயில் கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்காக நாங்கள் அகழ்வாராய்ச்சிலேருந்து இட்டு வந்து தொல்லியல் துறையிலேருந்து இட்டு வந்து பார்த்தோம். அவர் வந்து இது வந்து 800 1000 ஆண்டு கோயில் இருக்கும்பா, இது வந்து பல்லவர் காலத்து இது அப்படின்னு சொல்லி சர்டிஃபிகேட் பண்ணியிருக்காரு. இந்த பக்கம் மசூதி தெருன்னு சொல்லி ஒரு ரோடு இருக்குது. அதுதான் அந்த காலத்தில் முக்கியமான சாலையவான். அப்படி போய் ஏரியில் போய் இது கன்னடப்பாளையமாக போகிறது தான் அப்படி வழி இருந்ததாக சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். இது வந்து இப்போ ஒரு 50 ஆண்டு காலமாக தான் இந்த ஸ்டேட் ஹைவேஸ் மாதிரி போட்டோம். மக்கள் பயன்பாட்டுக்கு இப்போ தான் வந்து மக்கள் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் அதுதான் பழைய சாலைன்னு கேள்விப்பட்டிருக்கோம். விவசாயம் தான் மெயின் இந்த ஊருக்கே. இந்த கோயில் பதாகை ஏரியோட தண்ணியோட பாசனம் வந்து விவசாயத்துக்கு தான். எங்கள் கோயில் பதாகை வந்து இதுக்கு முன்னாடி வந்து நகராட்சியாக இருக்கும்போது துணைத் தலைவர் கலைஞர் அவர்களால் தான் எங்களுக்கு பாதாள சாக்கடை திட்டமும் குடிநீர் திட்டத்துக்கும், அப்போ நாசரன் சேர்மனாக இருக்கும்போது எங்களுக்கு அடிக்கல் நாட்டப்பட்டு, இப்போது அவர் மந்திரி ஆனதுக்கப்புறம் எங்கள் நாசரண்ணன் தான் இப்போ எல்லா திட்டத்துக்கும் ஒன்று ஒன்றா பண்ணின்னு வராரு. 100 சில்லற கோடிக்கு விடுபட்ட பகுதிக்கும் பாதாள சாக்கடை திட்டம் அவர் கொண்டாந்துருக்காரு. அவர் மூலியமாக இப்போ எல்லாத்தையும் செயல்படுத்தின்னு வரோம். இப்போது வந்து கிட்டத்தட்ட ஒரு எங்கள் வார்டில் 12வது வார்டில் அனைத்து விதமான சாலைகளுக்கும் டெண்டர் விட்டு பணிகள் படிப்படியாக நடந்துன்னு வருது. பாதாள சாக்கடை இப்போ ஏற்கனவே ரன்னிங்கில் கொண்டாடுறதுக்கான எல்லா வேலையும் பண்ணிட்டோம். இப்போ கலைஞர் நகர்லாம் அந்த பம்ப் ஹவுஸ்லாம் வேலை செஞ்சு தான் இருக்குது. இப்போ அந்த பக்கம்லாம் நல்லா இருக்குது. இப்போ இந்த ஐஎஸ் காவா நோன்னை தொட்டு இங்கே கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. அதுவும் மந்திரி மூலிமா பேசி நாசரண்ணன் மூலிமா இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பெருமாள் கோயிலேருந்து அது வரைக்கும் விட்டு போயிருக்கு. அது நோண்டி போனது பூமல்ல இருப்போம் ரோடு வரைக்கும் அதை கனெக்ஷன் பண்ணிட்டுனா இன்னொரு 2-3 மாதத்துலேயோ இல்லை குறைஞ்சபட்சம் நாள்லையோ திருமலாலேருந்து நம்மளுக்கு குடிநீர் சப்ளை வந்துடும். அதுக்கான திட்டங்கள் மந்திரி செஞ்சுன்னு இருக்கிறாரு. இப்போ 40 லட்ச ரூபாயில் அந்த கலங்கள்னு சொல்லுவாங்க, அதை வந்து சின்ன கலங்கள் அண்ணாண்ட இருக்கிறத இப்போ இந்த பெரிய கலங்கள் வழியாக தான் தண்ணி வருது. அதை தான் இயற்கையாகவே வந்துன்னு இருக்குது. இப்போ அதை சின்ன கலங்களை இப்போ மந்திரியும் கலெக்டர் வந்து ஆய்வு பண்ணிட்டு நாசரண்ணை வந்து பார்த்துட்டு அது பூஜை அவரோட நாசரண்ணன் தலைமையில் இப்போ ஒரு பூஜை போட்டு 40 லட்ச ரூபாய்க்கு அந்த பக்கம் என்ன பண்ணுறோம் 2 அடி கம்மி பண்ணி மொத்த தண்ணி அப்படி டிஸ்போஸ் போய் கிருஷ்ணா கால்வாயில் கலக்கிற மாதிரி இப்போது திட்டம் ப்ராஜெக்ட் நடந்துன்னு இருக்குது. எல்லா திட்டங்களும் விரைந்து முடிக்கிற அளவுக்கு உத்தரவு போட்டிருக்காரு. எல்லா வேலையும் நடந்து தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் வார்டிலே பார்த்தீங்கன்னா நான் எங்கள் வார்டில் ஸ்கூலில் புது பில்டிங்லாம் கொண்டு வந்திருக்கேன். உள்ள தண்ணி சேராக நிற்குதுன்ட்டு அதுக்கு வந்து ஃபேவர் பிளாக் போட்டு தர போகிறதுக்கு எல்லா வேலையும் பண்ணியிருக்கோம். லைப்ரரி கொண்டு வந்திருக்கோம். ஹெல்த் சென்டர் கொண்டு வந்திருக்கோம். நம்ம ஊரில் 2-3 ஹெல்த் சென்டர் கொண்டு வந்திருக்கோம். செயல்பாட்டில் இருக்குது ஹெல்த் சென்டரு. குப்பை கிடங்கு 2 வச்சுருக்கோம். கோயில் பதாக கலைஞர் செகண்ட் மெயின் ரோடு போடுறோம். கோயில் பதாகில் வன்னியர் தெரு போட்டோம், பவுண்டு தெரு போட்டோம், டேங்க் தெரு போட்டோம், கரண் தெரு போட்டுட்டோம். இப்போ மேட்டு தெரு, அப்புறம் கலைநகரில் இருக்க அனைத்து சாலைகள், இப்போ மசூதி தெரு போட்டிருக்கோம், புதிய மேட்டு தெரு. அப்புறம் இந்த பக்கம் வந்தீங்கன்னா சாமி பிள்ளை சிமெண்ட் சாலை தான் சொல்கிறேன். அப்புறம் சாகிப் ஸ்ட்ரீட்டு, முஸ்லீம் ஸ்ட்ரீட்டு,
அப்புறம் இந்த தெருவில் இப்போ டெண்டர் விடப்பட்டு வேலைகள் நடக்க போகுது. நடந்தது அதை படிப்படியாக நடந்துன்னு வந்துன்னு இருக்குது. எலெக்ஷன் முன்னாடி எல்லா வேலையும் முடிச்சிரும். ஆமாம், எல்லா வேலையும் துரிதமாக நடந்துருக்கு. இங்கே வந்து மின்வெட்டு ப்ராப்ளம் இங்கே எதுவும் இல்லை. டேங்க் ஷீட்டில் ஒரு புதிய மின்மாற்றி டிரான்ஸ்ஃபார்ம் போட்டிருக்கோம், மசூதி தெருவில் போட்டிருக்கோம். இப்போ 3 மின்மாற்றிக்கு பவுண்டு தெருவில் ஒன்று போட போகிறோம், சாமி நகரில் ஒன்று போட போகிறோம், இப்போ இங்கே ஈஸ்வரி அவனியில் ஒன்று போட போகிறோம். அப்புறம் இது இல்லாமல் 50 டேமேஜ் கம்பங்களை எழுதி கொடுத்து அதில் இப்போ 10 மாற்றிருக்கேன். கலைஞர் நகர் அங்கெங்கெல்லாம் மாற்றிருக்கோம். இந்த இதில் இப்போ எஸ்டிமேட் எடுத்துருக்கோம். அப்புறம் உரம் தயாரித்து அதை பண்ணுற வேலை பண்ணியிருக்கோம். இது மாதிரி நல்ல திட்டம் நம்ம ஊரில் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணின்னு தான் இருக்கோம்.